அப்ப இந்த வந்தே மாதரம் என்கிற அந்த பாடல் இருக்கிறது, அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கையை குழி தோண்டி புதைத்து பல தெய்வ கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்குரிய ஒரு பாடல். அது எப்படி ஒரு நாட்டில் மதச்சார்பற்ற ஒரு நாட்டினுடைய தேசிய கீதமாக இருக்க முடியும்? ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் அதை படிக்கிறது எப்படி ஒரு தேசபக்திக்கு அளவுகோலா கொள்ள முடியும்? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்குன்னு அரசியல் சாசனம் சொல்லுத, நீ உரிமையை பறிக்கிறீப்ப. இதை நீ சட்டமா ஆக்கினா கூட தூக்கி போட்டு மிதிப்போம். இப்ப சட்டம் கிடையாது, நீ சட்டமா கொண்டு வந்தே மாதம் பாடணும், அப்ப கூட எங்க காலை கொண்டாங்க மிதிச்சிருவோம். ஏன்? எங்களுடைய அரசியல் சாசனம் தருகிற உரிமையை பறிக்க உனக்கு ரைட்டு கிடையாது. எங்க மார்க்கத்தை விட சொல்வதற்கு உனக்கு ரைட்டு கிடையாது. கல்லை மண்ணை வணங்கு என்று எங்களுக்கு உத்தரவு போடுவதற்கு உனக்கு ரைட்டு கிடையாது என்று சொல்லி எகிரி நின்று அடித்தால் தான் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு என்ன செய்ய எவ்வளவு தைரியமாக வந்தே மாதரம் பாட. காங்கிரஸ்காரன் இன்னும் புத்தி வரல. சிதம்பரம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. யாரு? நம்ம மத்திய உள்துறை மந்திரியா இருக்கக்கூடிய நம்ம சிதம்பரம் அந்த தீர்மானம் போட்டாங்கல்ல, வந்தே மாதரம் பாட மாட்டோண்டு உலமாக்கல் சபையில. அதுல அவர் ஒரு ஆளை கெஸ்டா கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் கலந்து கொண்டார். அவர் ராஜினாமா பண்ணணுங்கிறான். சரி, இந்த என்ன பண்ணணும்? ஏன்டா என்ன தப்புல கேட்கணும்? எனக்கு தெரியாது. பாருங்க, ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி சொல்றான், அப்ப தெரிஞ்சுதான் போக மாட்டேன்னு அர்த்தம். அவன் கூட என்ன விளங்கி வச்சிருக்கான்னா, வந்தே மாதரம் சொல்லித்தான் ஆகணும்னு விளங்கி வச்சிருக்கான். எனக்கு தீர்மானம் போட்டு தெரியாது, சொல்லி இருந்தா போயிருக்க மாட்டேன் என்று பதில் சொல்றவங்க திருந்தவங்க. எவனும் நம்முடைய கொள்கை கோட்பாடு நம்முடைய உரிமைகளை பற்றி கவலைப்படக்கூடியவனாக இல்லை. அதனால இந்த வந்தே மாதரம் என்பதெல்லாம் இஸ்லாத்தின் நம்ம எந்த தௌஹீதுக்காக வேண்டி போராடுகிறோமோ அந்த தௌஹீதை ஒழிக்கக்கூடியதை கட்டாயப்படுத்த நினைக்கிறார்கள். மௌனமாக இருந்தால் நாளைக்கு சட்டமா கொண்டு வருவார்கள். இதை சொல்லித்தான் ஆவணும் என்பார்கள். சும்மா இருந்து அப்படித்தானே வரேன், அப்புறமே எதுக்கு தான் போறோம்? அது வருவதற்கு முன்னாடி இருக்க வேண்டும்.